இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் நிகழ உள்ளதாக தகவல். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு எனவும் தகவல். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, தர்மேந்திர பிரதானுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து அமித் ஷாவுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். மத்திய அரசின் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டத்தை மாநிலத்தில் அமல்படுத்த மறுத்த தமிழ்நாடு அரசு. திட்டத்தை அமல்படுத்த மறுத்ததால் 2000 கோடி ரூபாய் நிதியை நிறுத்தியது மத்திய அரசு. தஞ்சாவூர் அருகே சரக்கு வாகனம் மோதி உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயமடைந்து சிகிச்சை பெறும் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் உள்ள காலி பணியிடங்கள் ஓரிரு மாதங்களில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். காலியிடங்கள் நிரப்பப்படும் வரை அவுட் சோர்சிங் முறை மூலம் தொடரும் என்று அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். நீதியரசர் சந்துரு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக புதிய அவதாரம் எடுத்துள்ளார். நூலகம், அறநெறி குறித்து பாஜகவுக்கு என்ன தெரியும் என பேசிய சந்துருவின் கருத்துக்கு அண்ணாமலை பதிலடி. அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் V.K. சசிகலா. முதல் கட்டமாக தென்காசி மாவட்டம் காசிமேஜர்புரத்தில் ஆதரவாளர்களையும் பொதுமக்களையும் சந்தித்தார். கோவை, நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை. கூடலூரில் இயங்கி வரும் ஆசிரமத்தின் சுவர்களில் நீர் கசிந்து விரிசல் ஏற்பட்டதால் அங்குள்ள 45 பேர் வேறு ஆசிரமத்திற்கு மாற்றம். கனமழையால் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையின் நீர்வரத்து 18,120 கன அடியாக அதிகரிப்பு. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் இருந்து நீர் வெளியேற்றம் 50,500 கன அடியாக உயர்வு. கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 45,000 கன அடி நீர் வெளியேற்றம். நொய்யல் நீர்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமடைந்த தென்மேற்கு பருவமழை. சுண்ணாம்பு கால்வாய் அணைக்கட்டில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாலு உள்பட முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை மீண்டும் காவலில் எடுக்க திட்டம். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்ய முடிவு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பான விசாரணை அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சரிடம் வழங்க உள்ளதாக ராம்தாஸ் அத்வாலே பேச்சு. வழக்கை CBI வசம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை. பண பரிவர்த்தனைகளை கையாண்ட ஜோசப் ஸ்டாலினிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை என்றும் தகவல். ஜாஃபர் சாதிக்கின் சகோதரரும் துணை நடிகருமான மைதீனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன். விசாரணைக்கு இன்று ஆஜராக உத்தரவு. M.R. விஜயபாஸ்கர் மீதான நில மோசடி வழக்கில் தொடர்புடைய காவல் ஆய்வாளருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். ஜூலை 31ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக 17 காவலர்கள் கூண்டோடு வேறு மாவட்டத்திற்கு மாற்றம். காவலர்களுக்கு கள்ளச்சாராய வியாபாரிக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க் நடவடிக்கை. சென்னை செங்குன்றம் அருகே பதுங்கியிருந்த பிரபல ரவுடி துப்பாக்கி முனையில் கைது. கைது செய்யப்பட்ட ரவுடியை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை என்றும் தகவல். சென்னையில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுவிக்கப்பட்ட சம்பவம். செம்மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவரிடம் பட்டினப்பாக்கம் போலீசார் விசாரணை. மதுரை அலங்காநல்லூர் அருகே முன்விரோதத்தால் ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை. 10 நாட்களில் 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் மக்கள் அச்சம். மதுரை புறநகர் பகுதிகளில் அரங்கேறிய தொடர் வழிப்பறி கொள்ளை சம்பவம். 2 சிறுவர்கள் உள்பட 7 பேர் கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கந்துவட்டி கொடுமையால் விவசாயி தூக்கிட்டு தற்கொலை. சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் தர்ணா. மயிலாடுதுறையில் திமுக நிர்வாகிக்கு வாட்ஸ்அப்பில் கொலை மிரட்டல் விடுவிக்கப்பட்ட சம்பவம். திமுக மாவட்ட சிறுபான்மை அணி நிர்வாகி அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. கோவை சூலூர் அருகே பெட்ரோல் கேனால் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. ஏற்கனவே 3 உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் ஒருவர் உயிரிழப்பு. போலந்து நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழக கேரள இளைஞர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி. கன்னியாகுமரியை சேர்ந்த பெண்ணின் வீட்டை முற்றுகையிட்டு இளைஞர்கள் போராட்டம். எளிமை பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் காதி ஷோரூம்களில் பட்டுச்சேலைகள் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்கள் விற்கப்படுகிறது. காதி விற்பனை பிரிவுக்கு மாற்றியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கும் மசோதா. முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் மசோதாவிற்கு ஒப்புதல். கர்நாடகாவில் தனியார் வேலைவாய்ப்பு 100% கன்னடருக்கு ஒதுக்கீடு செய்ததை போல் தமிழகத்திற்கு சட்டம் இயற்ற திமுக அரசு தயங்குவது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. கர்நாடகாவில் அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய கமிஷன் உயர்வு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில சட்டசபையில் அறிவிப்பு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிய சம்பளத்தை வழங்கவும் முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு. இயக்குனர் வெற்றிமாறனின் விடுதலை 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களை வெளியிட்டது படக்குழு. நடிகர் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிகை மஞ்சு வாரியர் நடித்திருக்கும் போஸ்டர் வெளியானது. இந்த வருட தீபாவளி அன்று மோதும் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்கள். அஜித்தின் விடாமுயற்சி வெளியாகும் நிலையில் சிவகார்த்திகேயனின் அமரன் படமும் வெளியாகும் என்றும் அறிவிப்பு. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாழை படத்தின் பாடல்கள் நாளை வெளியீடு. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள நிலையில் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. ஜோதிகா சூர்யா தயாரிப்பில் கார்த்திக் அரவிந்த் சாமி நடிப்பில் உருவான மெய்யழகன் திரைப்படம் செப்டம்பர் 27 வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு.
ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் படத்தின் முதல் பாடல் வெளியீடு. இணையத்தில் வெளியான மினிக்கி மினிக்கி பாடல் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு.